லூசிஃபர் உங்களுக்கு இருக்கிற கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்ட இல்லைன்னா நீங்களே பைபிள் படிக்கிற ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லூசிஃபர்னா சாத்தான்னு சொல்லுவாங்க. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. நம்ம வீட்டுல நம்ம வெள்ளிக்கிழமை குளிக்காம கோயில் போகாம இருந்தாலே நம்மளே சாத்தா தான் சொல்லுவாங்க. அது வேற விஷயம். நம்ம இன்னைக்கு இந்த வேற லெவலான லூசிஃபர்ன்ற சீரீஸை பத்தி தான் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படியே ஃபன்னா பார்க்க போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். நம்ம ஹீரோ லூசிஃபர் நரகத்தை ஆட்சி செய்யற ஒரு ஏஞ்சல். நரகத்துல இருக்கிறனால ஒரு மோசமான ஏஞ்சல்னே சொல்லலாம். நம்ம லூசிஃபருக்கு அவரோட அப்பா மேல சரியான கோவம். அதாங்க கடவுள் மேல பயங்கர கோவம். ஏன்பா நீங்க மத்தவங்களெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு நல்லா ஃப்ரீயா வானத்துல பறக்கிற மாதிரி விட்டுவிட்டு என்னைய மட்டும் நரகத்துல போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றேன். அதாங்க நம்ம வீட்டுல எல்லாம் நம்மள மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நம்ம தங்கச்சி தம்பி எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க பாருங்க. அதே கொடுமை தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோ பூமிக்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி வராப்ல. அதுவும் தனியா வரல. நம்மளாம் எப்படி படத்துல இருந்து ரேஷன் கடை வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு சுத்துவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஹீரோ அவனோட பாடி கார்டை கூப்பிட்டு பூமிக்கு வந்திருக்கான். அந்த பாடி கார்டோட பேரு மேஸ். ஆளு பார்க்கதாங்க மனோபாலா மாதிரி இருப்பா, ஆனா அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாடி கார்டு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சொல்ல போனா இவளுமே ஒரு டெவில் தான். இவங்க இப்படி பூமிக்கு வந்துட்டு மனுஷங்களை போட்டு பாடாப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு சரக்கடிச்சு மட்டையாகவே நேரம் சரியா இருக்கும் போல. நம்ம ஹீரோ ஊர்லயே பெரிய ஒரு பார் வச்சிருப்பான். அதுல வர காசை வச்சுக்கிட்டு அப்படியே உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி ஜாலியா நம்மால் ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாப்ல. நம்ம ஹீரோக்கு ஒரு பவர் இருக்கும். என்னன்னா அவன் யாரோடைய கண்ணையாச்சும் பார்த்து சொல்லு உனக்கு உண்மையிலே என்ன வேணும், அதாவது வாட் டு யூ ட்ரூலி டிசைர் அப்படின்னு கேட்டானா அவங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் என்ன பண்ணணும்னு அப்ப தோணுதோ அதை அப்படியே நம்ம ஹீரோட்ட ஒப்பிச்சிருவாங்க. இப்ப உனக்கு 20 வயசு, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கீங்க. நம்ம ஹீரோ ஒரு டெவில்னால அவனை யாராச்சும் கட்டையை வச்சு அடிச்சாலோ இல்ல கத்தி எடுத்து குத்துனாலோ அந்த அடிக்கிற கட்டையும் கத்தியும் தான் உடையுமே தவிர நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகாது. இதுவும் அவனுக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர் தான். ஏன்டா தெலுங்கு படத்துல பாதி ஹீரோ இப்படிதான்டா சுத்திக்கிட்டு இருக்காங்க, இதென்ன சூப்பர் பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது இங்கிலீஷ் சீரீஸ்னால அது சூப்பர் பவர்னு வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ ரொம்பவே ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாப்ல. அப்ப அவனோட ஒரு ஃப்ரெண்ட, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட ஒருத்தன் கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி கொன்றுவான். அப்ப அதை விசாரிக்க ஒரு டிடெக்டிவ் வருவா. அதான் நம்ம ஹீரோயின் வருவா. அவளோட பேரு டெக்கர். நம்ம ஹீரோ எப்பவுமே அவளை டிடெக்டிவ் தான் கூப்பிடுவான். நம்ம ஹீரோ அவட்ட பல வாட்டி சொல்லுவான், இங்க பாருமா நான் ஒரு நரகத்துல ஆட்சி செய்யற டெவில், அதை புரிஞ்சுக்காம நீ மனுஷ மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி நிறைய இடத்துல சொல்லுவேன். ஆனா நம்ம ஹீரோயின் நம்பவே மாட்டோம். நீ பார் வர வச்சிருக்க, அதனால எப்ப பார்த்தாலும் சரக்கு போட்டுதான் இருப்பியோ அப்படின்னு நினைச்சிட்டு அவ இவன் சும்மா விளையாடுறான்னு சொல்லிட்டு போயிருவா. ஒரு கட்டத்துல நம்ம லூசிஃபர் டெக்கர்ட்ட நீ அந்த துப்பாக்கி வச்சு சுடு, எனக்கு ஒண்ணுமே ஆகாது பாரு அப்படின்னு ரொம்ப அவளை ஃபோர்ஸ் பண்ணி சுடவும் வச்சிருவேன். நம்மளும் நமக்கு நரசிம்மா மாதிரி ஒண்ணுமே ஆகாது, புல்லட்டுக்கு தான் ஆபத்தா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வீரா பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா அந்த புல்லட் பட்டோடனே நம்ம ஹீரோக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம லூசிஃபர் ஷாக் ஆயிடுவான். என்னடா அது நானும் டெவில் நினைச்சா இங்க பூமியில இருக்கிற சரக்கு அடிச்சு மனுஷன் அது மாறிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் ஒண்ணு கண்டுபிடிப்பான். அவன் எப்பெல்லாம் ஹீரோயின் பக்கத்துல, அதாவது நம்ம க்ளோயி டெக்கர் பக்கத்துல இருக்கானோ அப்பெல்லாம் அவன் மோர்ட்டலா இருப்பான், அதாவது மனுஷன் மாதிரி இருப்பான். மத்த நேரத்துல தான் இம்மோர்ட்டலா இருப்பான், கடவுள் மாதிரி. இப்படி ரொம்பவே சூப்பரா ஸ்டோரி டிராவல் ஆகும். கண்டிப்பா அது தமிழ்ல இல்லைங்க, அதனால நீங்க சப்டைட்டில்ஸ் வச்சு பாருங்க. சப்டைட்டில் வச்சு பாக்குறதெல்லாம் கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன்னு விட என்னை மாதிரி இந்த சப்டைட்டில் வச்சு இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தான் அதிகம். அதனால கண்டிப்பா இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்த சீரீஸை பத்தி நம்மளே எல்லா எபிசோடும் பாத்துடலாம்டா நீயே போட்டு விடு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம ஒரு கமெண்ட போட்டுருங்க. கண்டிப்பா நம்ம இந்த சீரீஸை ஃபுல்லா பார்ப்போம். என்னோட ஃபேவரட் சீரீஸ் லிஸ்ட் எடுத்தா அதுல கண்டிப்பா இந்த லூசிஃபர் பையன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் இருப்பான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரீஸ். 6 சீசன் வந்திருக்கும். அதுல 5ஆவது சீசன் வரப்ப அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆகி போச்சு. எடுக்கிறது கடவுளை வச்சு, ஆனா அங்க கடவுளுக்கே பிரச்சனை ஆகி போச்சு. அதனால ரொம்பவே டிலே ஆகி ரொம்பவே குழப்பத்தோட தான் உடையில நிறைய சீசன் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா சீரீஸ் அப்படி இருக்காது, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த கடைசி சீசன் கடைசி எபிசோட்லாம் பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்குமே இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த சீரீஸ் பார்த்தவங்க கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். இந்த சீரீஸ்ல எனக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு டெவில்ன்றனால அவர்கிட்ட எல்லா கேர்ள்ஸுமே ரொம்பவே ஈஸியா அட்ராக்ட் ஆயிருவாங்க. எப்படி நம்ம கிளாஸ்ல ஒரு டாப்பர் இருப்பேன், அவனை சுத்தி எப்பவுமே பொம்பளை பிள்ளைகளா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலுமே கேர்ள்ஸ்
மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அதுல ஒரு தெரபிஸ்டுக்கும் நம்ம ஹீரோ மேல லவ் வந்துரும். அது பார்க்க கிளவி மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ளேயே ஒரு காதல் வந்துரும். நம்ம ஹீரோ இப்படி எல்லா பிரச்சனையும் அதுகிட்ட போய் சொல்லுவேன். அதுவும் வீட்டுல பிரச்சனை ஊர்ல பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு இந்த மாதிரி சக்தி எல்லாம் போயிருச்சு, அவட்ட இருக்கிறப்பதான் சக்தி எல்லாம் போயிருது, மத்த நேரம் என்கிட்ட சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த தெரபிஸ்டும் உண்மையிலேயே மெண்டல் போல, நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பா. இப்படி அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்து கேட்பான், பாத்தீங்களா உனக்கு உண்மையிலே என்ன வேணும், வாட் டு யூ ட்ரூலி டிசைர்னு. அப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட் நம்ம ஹீரோட்ட கேட்பா. அந்த சைக்காட்ரிஸ்ட் பேரு லிண்டா. இது சீரிஸ் பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும். என்ன கேட்பானா, லூசிஃபர் நீ சொல்லு உனக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படின்னு கேட்பா. அந்த சீன் பாக்குறதுக்கு உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த க்ளோயி டெக்கரை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கறனால அவ என்னைய சூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதுதான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த சீரிஸ்ல நம்ம ஹீரோ பொய்யே சொல்ல மாட்டான். என்னை மாதிரி அவருக்கும் பொய்யே சொல்ல வராது போல. போக போக சீரிஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அவரை தேடி வானத்துல இருந்து நிறைய தேவதைகள்லாம் வருவாங்க. அதுல நல்ல தேவதைகளும் இருக்கும், இந்த தாலிகாத்த காளியம்மன்ல வர வில்லை மாதிரி கெட்ட தேவதைகளும் இருக்கும். இவன் உண்மையிலேயே ஒரு டெவில்ன்றத நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோயின் க்ளோயி டெக்கருக்கு ஒரு சின்ன குட்டி பொண்ணு இருக்கும். ஏன்னா என்னடா லவ் ஸ்டோரின்ற பொண்ணு இருக்கும்ன்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிருக்கும். அங்கெல்லாம் அது சகஜம் தானே, இப்பெல்லாம் இங்கேயே அது சகஜமா தான் ஆக்கிட்டு இருக்கு, அதை விடுங்க. கவனித்தீரா? எதை மன்னா? ஸோ ஒரு நரகத்துல இருந்த ஒரு டெவில் எப்படி ஒரு அப்பாவா எப்படி ஒரு லவ்வரா இருந்தான் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்னா, உங்க குடும்பமே உங்களை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க குடும்பமா பார்க்கலாம். என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம். ஏன்னா ஒரு எபிசோடுக்கு ஒரு அடல்ட் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும். ரொம்பலாம் இருக்காது, ஆனா ஃபேமிலியோட பார்க்க முடியாது, கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தனியா பாருங்க, ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்து என்ன சீரிஸ் பார்க்கலாம் இல்லை என்ன படத்தை பற்றி பார்க்கலாம்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே எல்லா வீடியோஸும் பார்க்கறதுக்கு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.